வெளிப்படுத்த நினைக்கும் உங்கள் மனதின் சப்தங்களை பகிர்ந்து கொள்ள உங்களோடும் உங்கள் மனதின் குரலோடும் நான் அஜீஸ். உங்கள் பொழுதை இனிமையாக்கும் மனதின் குரல். உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த மறக்க முடியாத சுவாரஸ்யமான நிகழ்வுகளை வாட்ஸ்அப் அல்லது மெயில் மூலமாக எங்களுக்கு அனுப்புங்கள். ஷாலினி ஸ்டோரிஸ் பகுதி 4. முதல் 3 பகுதியை பார்க்காதவங்க நம்ம சேனலில் ஷாலினி ஸ்டோரிஸ்னு பிளேலிஸ்ட் இருக்கு, அதில் போய் பாருங்க. இது நிறைவு பகுதி. நம்ம கதைக்குள்ள போகலாம். ஊரை விட்டு போன ஷெரீனை நினைச்சு என்னுடைய ஒவ்வொரு நாளையும் நான் கடந்து போனேன். ஆனா என்னைக்கா இருந்தாலும் அவளை பார்ப்பேன்ற நம்பிக்கை மட்டும் எனக்குள்ள இருந்துட்டே இருந்துச்சு. ஆனா அந்த நம்பிக்கையும் வீண் போல. பல வருஷத்துக்கு அப்புறம் எங்க ஊருக்கு ஷெரீன் வந்திருக்கிறதா தகவல் வந்துச்சு. அதை கேட்டதும் அவளை பார்க்க ஆவலா கிளம்பி போய் பார்த்தேன். எனக்கு பயங்கர சந்தோஷம். பேசலாம்னு கிட்டக்க போகும்போது தான் பார்க்கறேன், கழுத்துல தாலியோட நின்னா. எனக்கு ஒரு நிமிஷம் ஆடி போச்சு. அவளும் என்னை பார்த்தா, ஆனா அவளால என்கிட்ட பேச முடியல. பின்னாடி பார்த்தா ரூபன் அவளோட புருஷனா நிக்கிறான். என்னைய பார்த்தும் ஒரு வார்த்தை கூட பேசாம திரும்பி போயிட்டான். அப்பதான் எனக்கும் புரிஞ்சது அவன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான்னு. உடனே அந்த இடத்துல இருந்து நான் நகர்ந்துட்டேன். நம்ம விரும்பின பொண்ணை இன்னொருத்தன் பொண்டாட்டியா பாக்குற வேதனை இருக்கே, சொல்ல முடியல. அதுவும் இல்லாம அவ 2 குழந்தைக்கு தாயா வேற இருக்கா. என்னோட கண்ணீர் விளிம்புல நிக்குது. நான் முதல்ல பார்த்த ஷெரீனோட முகம் மட்டும் என் நினைவுல வந்து போகுது. அந்த நினைவுகளை அழிக்கிறதுக்கு மனசும் வரல. ஆனா ஷெரீன் மேல நான் வச்சிருந்த காதல் எனக்கு மனசே வரலனாலும் நான் அதை அழிச்சுதான் ஆகணும். அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஷெரீனை நினைச்சு நான் இன்னும் கல்யாணம் கூட பண்ணிக்கல. ஒரு பக்கம் நண்பன் செய்த துரோகம், இன்னொரு பக்கம் என்னை விட்டுட்டு போன என் காதலி. இதெல்லாம் வெறுத்துதான் தனி மனுஷனா வாழ்ந்துட்டு இருக்கேன். காலையில விடிஞ்சிருச்சு. போன் அடிக்குது. எடுத்தா ஹலோ சார்னு நவீன். என் காதலை சொல்லிட்டேன் சார். அவளும் ஏத்துக்கிட்டா. சீக்கிரமா வெட்டிங் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன் சாருன்னா. வாழ்த்துக்கள் நவீன், ஆஃபீஸ் வா பேசிக்கலான்னு வழக்கம் போல என்னோட ரொட்டீன் லைஃப்குள்ள போறேன். இவ்வளோ நாள் என் கதையை கேட்டவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்னோட கதை இதோட முடிஞ்சிருச்சு. போயிட்டு வரேன், டாட்டான்னு சுவாரஸ்யமான காதல் கதையை நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிட்டவங்க தான் மார்த்தாண்டம்ல இருந்து ஷாலினி. இதே போல உங்க வாழ்க்கையில் நடந்த மறக்க முடியாத நிகழ்வுகளை பகிர்ந்து கொள்ள உங்கள் மனதின் குரலோடு நான் அஜீஸ்.